நம்ம குழந்தைங்களோட இமேஜினேஷன் டெக்னிக்கை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? அதாவது நம்ம குழந்தைங்களோட கற்பனா சக்தியை நம்ம எப்படி வந்து தூண்டுறது? இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போனா என் குழந்தைங்களுக்கு என்ன கற்பனையே இல்லை, என் குழந்தைங்க எவ்வளோ கற்பனையாக எல்லாம் சொல்கிறாங்கன்னு. உண்மைதாங்க. குழந்தைங்க வந்து நேச்சராகவே இல்லை, குழந்தைங்க இல்லை, நம்ம எல்லாருமே நேச்சராகவே வந்து நம்ம கற்பனை சக்தி அதிகமாக இருக்குது. ஆனால் என்னென்னா அதை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா தூண்டுதலே இல்லை. அப்போ எப்படி நான் என் குழந்தைய வந்து ஒரு இமேஜினேஷனை வந்து நான் எப்படி வந்து என் குழந்தைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப ஈஸியஸ்டான ஒரு வேங்க. ஆக்சுவலாக இதை நம்ம சில பேர் தெரிஞ்சும் பண்ணுறோம், சில பேர் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டோரி சொல்கிறது. ஸ்டோரி சொல்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் வே அவங்களோட கற்பனையை வந்து கற்பனை திறனை வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வந்து தர்ஸ்டி க்ரோ அந்த கதையை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனத்துல அங்க வந்து எங்கேயுமே தண்ணி இல்ல. வெயில் அப்படி அடிக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு காக்கா வந்து பறந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த காக்காவுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. தாகமா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி தானே குடிப்போம். ஸோ தண்ணி போய் அந்த காக்கா தேடுது. தண்ணி எங்க குடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாலைவனத்துல இங்க போகுது, அங்க போகுது. அங்க டேப் இல்ல, ரிவர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. தண்ணியே இல்ல. ஸோ அந்த காக்காக்கு தண்ணி தாகமா இருந்துச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது, அங்க தூரத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு பானை இருந்துச்சு. ஒரு மண் பானை இருந்துச்சு. அந்த மண் பானைல தண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காக்கா நல்லா பறந்து போய் அந்த பானைய எட்டி பார்த்துச்சு. எட்டி பார்க்கும்போது பார்த்தா தண்ணி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா திடீர்னு சோகமாயிடுச்சு. ஏன் சோகமாயிடுச்சு? அதுக்குள்ள பார்த்தா தண்ணி உள்ள ரொம்ப கொஞ்சமா இருக்கு. காக்காவால உள்ள போய் தண்ணி குடிக்க முடியாது. ஸோ அப்ப என்ன பண்றது? உடனே காக்கா திங்க் பண்ணுச்சு. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஸோ காக்கா வந்து திங்க் பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு? அங்க பக்கத்துல இருக்க கல்லெல்லாம் வந்து எடுத்து ஒண்ணு ஒண்ணா, ஒண்ணு ஒண்ணா உள்ள போட்டோனே, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துச்சு. மேல வந்தோனே, அந்த காக்கா தண்ணிய குடிச்சு ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா பறந்து போச்சு. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தாங்க. ஆனா இதுல என்ன சொல்ல வரேன்னா